பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா அப்படிங்கிற ஜில்லாவில் எலியாஸ் மினிஸ்ட்ரிங்கிற ஊழியத்தை நாம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடியனுக்காக ஊழியத்துக்காக ஜெபிங்க. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை, பெரிய எழுப்புதலை இங்கே உண்டாக்கட்டும். ஊழியத்துக்கான ஆட்கள் இன்னும் அதிகமாக தேவைப்படுறாங்க. ஊழியத்துக்கான பண தேவைகளும் அதிகமாக உண்டு. ஜெபிங்க. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை, பெரிய அற்புதங்களை செய்வாராக. பெரிய ஒரு அசைவையும் ஒரு எழுப்புதலையும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கர்த்தர் கட்டளையிடட்டும். கர்த்தர் உங்களை ஜெபத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்யட்டும். சரி, இன்றைக்கும் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். இங்கே வேதம் சொல்லுகிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீங்கள் எதை நினச்சி பயந்துட்டு இருக்கிறீங்க? யாரை நினச்சி பயப்படுறீங்க? இன்றைக்கி ஒவ்வொருடைய இருதயத்தில் ஏதோ ஒரு விதமான ஒரு பயம். சிலருக்கு வேலையை நினச்சி பயம், சிலருக்கு எதிர்காலத்தை நினச்சி பயம், சிலருக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினச்சி பயம், சிலருக்கு நாம் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான பயம், சிலருக்கு அவங்களுடைய சுற்றி எதிரான கூட்டம் பல பேர் எழும்பி இருப்பாங்க, அதை நினச்சி பயம். ஐயோ, எனக்கு விரோதமாக இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பயம். இப்படி ஏதோ ஒரு விதமான பயம். இன்னும் சொல்லப்போனால் சிலருக்கு இருட்டை நினச்சி கூட பயம். இரவு நேரங்களில் ராத்திரி ஆகிட்டுன்னு சொன்னால் சில பேர் பயப்படுவாங்க, என்கிட்ட வருவாங்க ஜெபிக்கிறதுக்காக. அப்போ சொல்லுவாங்க, ராத்திரி ஆனால் இரவு நேரம் எனக்கு பயமாக இருக்குது, ராத்திரி தூக்கமே இல்லை, ராத்திரி இரவு நேரம் நான் தூங்கும்போது பல்லாத ஆவிகள், கெட்ட சொப்பனங்கள் எல்லாம் வருது, எனக்கு ராத்திரி ஆச்சுன்னா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விதமான பயம் நம்முடைய இருதயத்தை ஆண்டு கொண்டு இருக்குது. கர்த்தராகிய ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ எதை நினைச்சும் பயப்படாதன்னு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு. இங்கே உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 29, 30 ஆகிய வசனத்தை சொல்லியிருக்குது. உபாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 29, 30 இங்கே சொல்லியிருக்குது, அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக செய்தது எல்லாவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு எதிராக பல பேர் எழும்பி இருக்காங்கன்னு அதை நினச்சி பயம், சிலருக்கு பிசாசை நினச்சி பயம். சில வீடுகளில் நானும் பார்த்துருக்கேன், பிசாசின் கிரியைகள் பயங்கரமாக இருக்கும். குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, ஒருவருக்கொருவர் சண்டை, கணவன் மனைவி பிள்ளைகள் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? பிரிவினைகளை உண்டாக்குறது யார்? இதெல்லாம் பிசாசுடைய கிரியை. குடும்பங்களை அழிக்கிறது, நாசமாக்குறது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. இப்போ இந்த பிசாசு சிலருடைய குடும்பங்களுக்குள்ளே இப்படி கிரியை செய்வான். சிலர் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை, எங்கேயாவது விழுந்து செத்துடலாம் போல் இருக்குன்னு, வீட்டு பக்கமே எனக்கு போக முடியல. இப்படி ஏதாவது ஒவ்வொரு விதமான பயத்தை பிசாசை கொண்டு வந்து போட்டு நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு கலக்கத்தை உண்டாக்கி ஒரு தெளிவில்லாமலே வச்சுருப்பான். இந்த பயம் வரும்போது நமக்கு ஒரு தெளிவே இருக்காது, இருதயம் கலங்கி போயிடும். நீங்கள் வேதாகமத்தில் கூட பாருங்கள், கர்த்தராகிய இயேசுவுக்கு பின்னாடி சீஷர்கள் போகிறாங்க. கர்த்தராகிய இயேசுவே இப்போ இந்த கர்த்தராகிய இந்த 40 நாள் இந்த உபவாச நாட்களெல்லாம் வருது, குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், இதெல்லாம் கொண்டாடுறாங்க. இப்போ இந்த இயேசு இருக்கிற அந்த காலகட்டத்தில் கர்த்தராகிய இயேசு 3 வருஷம் ஊழியம் செஞ்சு ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்காக பிடிச்சிட்டு போகிறாங்க. இயேசுவை கைது பண்ணுறாங்க. இயேசுவை கைது பண்ணதும் அவருடைய சீஷர்கள் எல்லாமே, அப்போஸ்தலர்கள் சிதறி ஓடிட்டாங்க. இப்போ இவர்களுக்குள்ள பயம் பயத்தில் இருதயம் கலங்கி போய் என்ன செய்கிறோம்னே தெரியாது. பயம் முதல்ல ஒரு இத்தனை ஆண்டு கொண்டதுக்கப்புறம் இருதயம் கலங்கிடும், சிந்தனையை அவங்களுக்கு யோசிக்க முடியாது.
இயேசுவை அரெஸ்ட் பண்ணுறாங்க, கைது பண்ணும்போது அங்கே சொல்லியிருக்குது வேதம், ஒரு சீடன் தன்னுடைய வஸ்திரம் போனாலும் வானம் போனாலும் பரவாயில்லன்னு வஸ்திரம் விட்டுட்டு ஓடிட்டான். வஸ்திரத்தை விட்டுட்டு நிர்வாணமாக ஓடிட்டான். வேதம் சொல்லுது. அப்போ அவனுக்கு என்ன செய்கிறோன்னே தெரியல. அந்த நேரத்தில் பயத்தில் என்ன பண்ணுறோன்னே தெரியாது. இந்த மிருகங்கள் சில நேரம் பாருங்கள், அதுக்கு நம்ம உதவி செய்ய போவோம், ஏதாவது ஒரு பயத்தில் அடிபட்டு இருக்கும். எனக்கு நடந்த ஒரு சின்ன சம்பவம், சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ ஒரு சின்ன பூனைக்குட்டி அது மேலே ஏறிட்டு, அப்போ அதை என் கண்ணால் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேகமாக கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு ஆட்டோ அந்த சின்ன குட்டி அது மெல்ல பார்த்து தான் கிராஸ் பண்ணது, டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது அப்படியே சுருண்டு போய் கிடக்கு. நான் பக்கத்தில் போய் ஐயோ பாவமே உடனே ஓடி போய் அதை மெல்ல அதை கழுத்தை பிடிச்சி அப்படி ஓரமாக தூக்கி விட்டுட்டு அதை நான் தடவி விட்டு பக்கத்தில் நிற்கேன். இப்போ என்ன செய்கிறது, இந்த பூனைக்குட்டிக்கு இப்படி ஆச்சுன்னு. இப்போ நான் உதவி செய்ய வந்திருக்கேன். அது பயத்தில் என் காலை பிடிச்சி பயங்கரமாக கடிச்சு அங்கனே என் காலிலேருந்து ரத்தம் வந்துட்டு. அப்போ என் கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஐயோ இந்த பூனைக்குட்டியை உதவி செய்ய போனால் அது உங்களை போய் கடிச்சு வச்சுட்டு எதுக்கு போட்டு தேவையில்லாத வேலை செய்கிறீங்க, அது போட்டு அது செத்துட்டு போகுது விடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை அது பாவம், அது அடிபட்ட உடனே அது பயத்தில் அதுக்கு என்ன செய்கிறோன்னே தெரியல, நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிறது அதுக்கு தெரியல. இன்றைக்கி பல பேர் பாருங்கள், இப்படி பயம் வந்த உடனே அந்த பயத்தில் என்ன செய்கிறாமனே தெரியாது. நிறைய பேர் குழம்பி தவறான முடிவு எடுக்கிறது காரணமே பயம்தான். நீங்கள் வாழ்க்கையில் பல பேரை பாருங்கள், தப்பான முடிவு நிறைய எடுத்திருப்பாங்க. அதுக்கு காரணம் முதல்ல அவங்க இருதயத்தில் ஒரு பயம் வரும். அந்த பயத்தில் அவன் என்ன செய்கிறான்னு தெரியாது, எதையாவது ஒன்று செஞ்சிருவான் பயந்து போய். அதுதான் இங்கே வேதம் சொல்லுது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு இங்கே யோசுவாவின் புஸ்தகம், உபாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் 30வது வசனத்தை 2 வசனத்தையும் வாசிச்சிங்கன்னா, அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். பயத்தில் கலங்கிடுவாங்க. அதான் நீ கலங்கவும் செய்யாத பயப்படவும் வேண்டான்னு சொல்லி இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்பட வேண்டாம். அடுத்த வசனம் இங்கே சொல்லுது, 30வது வசனம், உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே. அப்போ உனக்கு முன்னாடி யார் இருக்கா? கர்த்தராகிய ஆண்டவர் இருக்கார். ஏசு உனக்கு முன்னாடி இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற? எதை நினச்சி யாரை நினச்சி பயப்படுற? ஏசுவே உன் கூட இருக்கிறார். அப்படி இயேசுவை நோக்கி பாரு, உன் கூட இருக்கிற தேவனாகிய கர்த்தரை பாரு. ஆனால் நாம் பல நேரங்கள் என்ன செய்கிறோன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற நம்ம கூட இருக்கிற இயேசுவை நினைக்கிறத விட்டுருதோம். அதான் இங்கே பிரச்சனையே காரணமே. எப்போ நாம் இயேசு நம்ம கூட இருக்கிறாருங்கிறத இயேசுவை மறந்து நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு நேராக நம்ம மனசு போகுதோ, அப்போ தான் அந்த பயம் நம்மளை ஆட்கொள்ளுது. ஒரு 7 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பதாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நான் ஒரு இடத்துல ஊழியத்தில் இருக்கும்போது, அங்கே ஒரு வாலிப பெண், ஒரு 15 வயசு இருக்கும், 15-16 வயசு இருக்கும். அப்போ அந்த மகளுக்கு அசுத்தாவினால் அவள் பாதிக்கப்பட்டிருக்கான். அப்போ ஒருத்தர் என்னை அழைச்சிட்டு போகிறாங்க, பாபாஜி நீங்கள் இவங்களுக்காக ஜெபிக்கணும், என்னுடைய மகளுக்கு ஜெபிச்சு நீங்கள் சரி பண்ணணும்னு. அப்போ நான் போய் அவளுக்காக ஜெபிக்கிறேன். நான் அவன் மேலே கையை வச்சு அந்த பிசாசை அதற்றி உடனே பிசாசை துரத்தணும். அந்த பிசாசு வெளியில் போகுது. அப்போ அந்த பிசாசு ஓடுறது எனக்கும் தெரியுது. அந்த பிசாசு போன உடனே அந்த மகள் நல்லா ஆயிடுதான். ஆனது கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் அவளுக்குள்ளே பிசாசு வருது. திரும்பவும் நான் அவளுக்காக ஜெபிக்கிறேன், துரத்துறேன். அப்போ தெளிவாகி அங்கிள் எப்படி இருக்கிறீங்கன்னு பேசுகிறேன். அடுத்த கொஞ்சம் நேரத்தில் திரும்ப பிசாசு உள்ள வருது. 3 முறை இப்படியே நடக்குது. அப்போ 3 முறை அப்படி ஆனதுக்கப்புறமா நான் யோசிக்கிறேன், என்ன தான் நடக்குது? பிசாசு போகிறது தெரியுது, பிசாசு அவள் மகளை விட்டு வெளியில் போன உடனே நல்லா பேசுதா. அடுத்து 2 நிமிஷத்தில் மறுபடியும் என்ன நடக்கு இங்கே? இப்போ நான் அவட்ட கேட்கேன், இப்போ நான் ஜெபிக்கலை, இப்போ நான் அவகிட்ட கேட்குறேன், இங்கே பாருமா, நான் உனக்கு ஜெபிக்கும்போது அந்த அசுத்தாவி உன்னை விட்டு வெளியில் வர்றது உனக்கு தெரியுதா? அதை உன்னால் உணர முடியுதா? அப்போ அவன் சொல்கிறான், ஆமாங்கள், நீங்கள் ஜெபிக்கும்போது அசுத்தாவி என்னை விட்டு வெளியில் போகுது. அந்த அசுத்தாவி, இந்த பிசாசு என்னை விட்டு வெளியில் போனது கொஞ்சம் தள்ளி நின்று என்னை பார்த்து அப்படி ஒரு முறைச்சி ஒரு பார்வை பார்க்கு. அது என்னை திரும்பி பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு பயம் வருது. அந்த பயம் வந்த உடனே இந்த பிசாசு சொல்லுது, நான் உன்னை விட மாட்டேன்.
அப்போ அதை விடமாட்டேன்னு சொன்ன உடனே எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, திரும்ப உள்ளே வந்துடுது. அப்போ இங்கே நல்லா கவனித்து பாருங்கள், பிசாசு வெளியில் போயிட்டு போனதுக்கப்புறமா நீ ஏன் அந்த பிசாசை பார்த்த? சாத்தான் எவனை எப்போ விழுங்கலாம் என்று வகை தேடிக்கிட்டே அறைதான்னு வேதம் சொல்லுது. யாரை கெடுக்கலாம், யார் குடும்பத்தை கெடுக்கலாம், யாரை அழிக்கலாம், இதுதான் பிசாசுடைய நோக்கமே. உன்னை எப்போ நாசமாக்கலாம், தேவனே உன்னை அழிக்க வைக்கணும், தேவனே உன்னை அழிக்கணும். சாத்தான் யாரையும் டைரெக்டாக அழிக்க முடியாது. அப்போ தேவனுக்கு உன் மேலே கோபம் வரணும், உன் மேலே சாபம் வந்து இறங்கணும் அப்படின்னா அவன் ஏதாவது ஒரு திட்டத்தை ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். தேவனுக்கு விரோதமாக உன்னை பாவம் செய்ய தூண்டுவான். நீ பாவம் செய்யும்போது தேவனுக்கு உன் மேலே கோபம் வரும். அப்போ கர்த்தருக்கு உன் மேலே கோபம் வந்த உடனே உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை அவர் உன்னால் கொடுக்க முடியாது. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு ஓ மூலமாகவே பிசாசங்க கிரியை செய்கிறான். இன்னைக்கு பல பேருக்கு அது தெரிகிறதே இல்லை. இப்போ நாம் என்ன செய்கிறோம், இங்கே இந்த பிசாசுடைய தந்திரம் என்ன, அந்த பிசாசு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போ யாரை என்ன பண்ணலாம், யாருக்கு எப்போ பிரச்சனையை கொடுக்கலான்னு. அப்போ நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற இயேசுவை பார்க்காம இந்த பிசாசு இருக்கான்னு சொல்லி அது நேரம் உங்களுடைய எண்ணங்கள் போகும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, உங்களுடைய எண்ணம் எங்கே வரணும்? உங்களுக்கு ஒரு உபத்திரம் வருது, கஷ்டம் வருதுன்னா எங்கே வரணும்? கர்த்தர் பக்கம் தான் எண்ணம் திரும்பணும். என் ஆண்டவரே, என் இயேசுவே, தாவீதின் குமாரனே, நீங்கள் அவர் பக்கம் தான் திரும்பணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். கர்த்தராகிய இயேசு தண்ணீர் மேலே நடந்து வர்றார். அப்போது அங்கே படகுல சீசர்கள் இருக்கிறாங்க. இவங்க முதல்ல ஐயோ பேய் வருது ஆவேசம்னு சொல்லி கத்தி அலறாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு சொல்கிறாரு, அது ஆவேசம்னா அதுக்கு பேயின்னு அர்த்தம். அப்போ அவர் சொல்ல, நான் அசுத்தாவி கிடையாதுப்பா, நான் தான் இயேசு, நான் தான் நடந்து வர்றேன் தண்ணிக்கு மேலே, பயப்படாதங்கன்னு. அப்போ பேதுரு என்ன கேட்குறாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் தான் இயேசுன்னா தண்ணி மேலே நடந்து வர்றதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்க. சரி பேதுருவே, நீ வா அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த பேதுரு கர்த்தராகிய இயேசுவை பார்க்கும்போது அவர் தண்ணி மேலே நடக்கிறார், இயேசுவே பார்த்து நடக்கிறார், தண்ணிக்கு மேலே நடந்து வர்றார். அவருடைய கவனம் ஐயோ நான் தண்ணி மேலேயா நடக்கிறேன்னு அங்கே பார்த்து திரும்பும்போது தண்ணிக்குள்ளே முங்குறார். இப்போ தண்ணி உள்ள முங்குறார். எதனால் முங்குறாரு பேதுரு? இயேசுவை பார்த்த பேதுரு இயேசுவை விட்டுட்டு நான் எது மேலே நிற்கேன்னு அதை பார்த்ததுனால இப்போ அவர் எங்கே போகிறாரு? தண்ணிக்குள்ளே முங்குறாரு. இயேசுவையே பார்த்த பேதுரு இயேசுவே பார்த்து போயிருந்தா தண்ணிக்குள்ளே முங்கி இருக்க மாட்டார். நீ எதை பார்த்த? உன் சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில் நான் நிற்கேன், இப்போ என் நிலைமை என்ன? ஐயோ நான் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கேன். நீ என்ன நிலைமையில இருந்துட்டு போ, கர்த்தருக்கு அதை பற்றி கவலை இல்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஏன்னா எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு அவர்கிட்ட வல்லமை அதிகாரம் இருக்குது. நீ முதல்ல அதை நம்பணும். மரணமே ஆனாலும் சரி என் ஆண்டவர் என் கூட இருப்பாருங்கிறத நம்பணும். அதை தான் தாவீது சொல்லும்போது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் சாவுக்குள்ளே போனாலும் சரி அங்கே யார் இருப்பா? அவர் நம்பிக்கை பாருங்கள். அதை எழுதும் போது எப்படி எழுதுறாரு பாருங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். நான் பாதாளத்தில் படிக்க போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் எங்கே போனாலும் நீங்கள் என் கூட வருவீங்கப்பா. விசுவாசத்தை பார்த்தீங்களா? தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை பாருங்க. நான் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் என் கூட இருப்பார். நான் பாதாளத்தில் போய் அங்கே போய் படுத்தா ஆண்டவர் இயேசு என் கூட வந்து இருப்பார். நான் எங்கே போனாலும் என் கூட ஆண்டவர் வருவார்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு பாருங்க. நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எதுக்கு? என்னை காக்கிறதுக்கு அங்கே யார் வருவா? இயேசு வருவா. அவர் இருப்பார் என் கூட வந்து. நான் தண்ணி மேலே நடந்தாலும் நான் தண்ணியில் முங்க மாட்டேன். யார் இருக்கா என் மேலே? இயேசு இருக்கிறார் என் கூட. இந்த பேதுரு இயேசுவை பார்த்தே நடந்தப்போ அவர் முங்கலை. அவர் நான் எது மேலே நடக்கிறேன்னு சொல்லி அவர் கீழே விட்டு பார்த்தப்போ தண்ணிக்குள்ளே முங்குறார். பிரச்சனைகளை பார்த்ததுனால தண்ணியில் முங்குறார். இன்றைக்கி நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இயேசுவை நோக்கி பார்க்குறீங்களா, இல்லை உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கிறீங்களா? சரி, இந்த தண்ணிக்குள்ள அவர் முங்குறாரு பேதுரு. ஐயோ ஆண்டவரே நான் முங்குதனே, தண்ணிக்குள்ளே மூழ்கிறனேன்னு சொல்லி கத்துன உடனே இப்போ அவர் யாரை பார்த்து கூப்பிட்டாரு? கர்த்தரை இயேசுவை பார்த்து கூப்பிட்றாரு. மூழ்கிறவன் சரி, அவன் பிரச்சனையை பார்த்து முங்கிட்டான், அவர் முங்க விடலை. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் ஓரளவுக்கு கழுத்து வரைக்கும் முங்கிட்டீங்களா? தலைக்கு மேலே விளத்துக்கு வந்துட்டு
இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, 90% மூழ்கிட்டோம், இப்பவும் ஒன்றும் கெட்டு போகலை. நம்பிக்கை வைங்க. 1%, 99% நீங்கள் மூழ்கி இருந்தாலும் பரவாயில்லை, தப்பிக்க வாய்ப்பே இல்லைங்கிறது போல உங்கள் சூழ்நிலை இருந்தாலும் சரி பரவாயில்லை. வேதத்தில் அதுக்கான உதாரணங்கள் நிறைய இருக்குது. தேவன் செய்த அற்புதம். தாவீது சொல்வார், பிழைப்பேன்கிற நம்பிக்கையே அற்று போனேன், வாய்ப்பே கிடையாது நான் பிழைப்பேன். சவுல் நான் 4 பக்கம் என்னை சுற்றிட்டான், என்னால் பிழைக்க முடியாது, வழியே இல்லை நினைக்கும் போது எந்த சவுல் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி வந்தானோ அந்த சவுலை துரத்துறதுக்காக பெலிஸ்தீயர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுறார். சவுலுக்கு செய்தி வருது, ராஜாவே பெலிஸ்தீயர்கள் வந்திருக்காங்க யுத்தத்துக்கு, வாங்க நம்ம அங்கே போகணும்னு. சவுல் தாவீதை விட்டுட்டு இப்போ எங்கே போகிறான்? பெலிஸ்தீயர்கிட்ட சண்டைக்கு போகிறான். தப்பிக்க வழியே இல்லை, அவ்வளவுதான், இனிமேல் வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இங்கே இருந்தாலும் இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கேன், நான் உன் கூட இருக்கேன், நீ கலங்காத, நீ பயப்படாத, உன் தேவனாகிய கர்த்தர் நான் இருக்கேன் உன் கூட. இந்த கடைசி நேரத்தில் உங்கள் நேரத்திலையும் பேதுரு ஒரு சத்தம் கொடுக்குறாரு, ஆண்டவரே நான் முங்குதரே. உடனே கர்த்தராகிய ஆண்டவர் தன்னுடைய கரத்தை அப்படி நீட்டுறார். நீட்டி, பேதுருவே ஏன் சந்தேகப்பட்ட, இப்பவும் உங்களுக்காக கரத்தை நீட்டுவார். கடைசி நேரத்திலையும் பேதுருவுக்கு கையை நீட்டி பேதுருவை தூக்கி விட்டார். இப்பவும் உங்களுக்கு கை நீட்டுவார். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். என் பிள்ளைக்கு நான் உதவி செய்யணும், என் பிள்ளை என்னை எப்போ கூப்பிடுன்னு சொல்லி அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உன் பக்கத்திலே இருக்கிறாரு பிள்ளைக்கு உதவி செய்கிறதுக்காக. நீங்கள் அவரை கூப்பிடுங்க, அவரை நோக்கி பாருங்கள். என் வேதம் சொல்லுது, நீ கலங்காத, நீ பயப்படாத. நீங்கள் என்னாகம புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு சம்பவம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணி இப்போ அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, கானான் தேசத்துக்குள்ளே போகணும். மோசே சொல்கிறாரு, 12 பிரபுக்களை அழைச்சி, 12 கோத்திரத்தின்படி 12 பிரபுக்களை அழைக்கிறாரு. அழைச்சி சொல்கிறாரு, நீங்கள் போங்க, போய் அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், நம்ம வாழ்கிறதுக்கு ஏற்ற தேசமா, அங்கே சாப்பாட்டுக்கு என்னெல்லாம் கிடைக்குது, அங்கே என்ன ஜாதிகள் இருக்குது, அவனுடைய வழிபாடு என்ன, அவருடைய குலம் கோத்திரங்கள் என்ன, அங்கே என்னெல்லாம் விளைவிக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட தொழில்கள் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் நீங்கள் போய் பார்த்துட்டு இங்கே எங்களுக்கு விவரங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 12 பேர் அனுப்பி வைக்கிறார். இந்த 12 பேரும் போய் தேசத்தை சுற்றி பார்க்குறாங்க, வேவு பார்க்குறதுக்கு போகிறாங்க. இந்த 12 பேரில் 2 பேர் தான் காலேப், இன்னொன்று யோசுவா. இந்த காலேப் யோசுவா அந்த 12 2 பேர். இப்போ 12 பேரும் போய் 40 நாள் அலையிறாங்க, உள்ள எல்லாம் போய் பார்க்காங்க, பார்த்து தேசத்தை சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி இங்கே மோசைக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அதில் 2 பேர் திராட்சை கொலைகளை பார்க்குறாங்க. அந்த திராட்சை கொலை எவ்வளவு பெருசுன்னா 2 பேர் சேர்ந்து அந்த ஒரு திராட்சை கொலையை தூக்குறதுக்காக அது நடுசில் ஒரு கம்பை கொடுத்து தன்னுடைய தோல் மேலே வச்சுக்கிட்டு ஒரு கொலையை தூக்கிக்கிட்டு வந்தாங்களாம். அப்போ எவ்வளவு செழிப்பான தேசம். ஒரு திராட்சை கொலையை 2 பேர் சேர்ந்து தூக்குறாங்கன்னா அப்போ எத்தனை கிலோ இருக்கும்? இப்போ ஒரு ஆள் சாதாரணமாக ஒரு 25 கிலோ தூக்க முடியுமா? அப்போ 2 பேர் தூக்குறாங்கன்னா குறைஞ்சபட்சம் எத்தனை கிலோ இருக்கணும்? ஒரு 50 கிலோவாவது இருந்திருக்கணும். அப்போ ஒரு கொலை, இப்போ நீங்கள் திராட்சை பழம் வாங்குறீங்க கடையில், இந்த திராட்சை பழம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 1/2 கிலோ வருமா அதிகபட்சமாக பெருசாக இருந்தால். ஆனால் இது இங்கே எத்தனை மடங்கு? 50 கிலோ இருக்குது. அப்போ 50 கிலோ, இவ்வளவு ஒரு கொலையில் இவ்வளவு பழங்கள் 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வர்றாங்க. இப்போ இந்த 2 பேர், இப்போ இந்த மொத்தம் 10 பேர் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாங்க. இந்த 10 பேர், மொத்தம் 12 பேர் எல்லாம் வந்ததுக்கப்புறமா இதில் இந்த 10 பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்த தேசம் நல்ல செழிப்பான தேசம், எல்லா ஆசீர்வாதம் நிரம்பி இருக்குது, எல்லா செழிப்பும் இருக்குது, சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு குறை கிடையாது, ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சலுக்கான சிறந்த இடம், தானியங்கள் நல்லா செழிப்பாக இருக்குது, பாலும் தேனும் ஓடுற தேசம். அப்போ இப்படி ஒரு செழிப்பான தேசம் இது. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கே இருக்கிற மனுஷர்கள்லாம் ராட்சச பிறவிகளாக இருக்கிறாங்க. எங்களுடைய பார்வைக்கு அவன் முன்னாடி வெட்டுக்கிளி மாதிரி நாங்கள் இருக்கோம், அவன் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி தான் இருக்கோம். அதனால் அந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது, இந்த ராட்சசனை நாம் ஜெயிக்க முடியாது, இவங்க கிட்ட சண்டை போட்டால் நாம் எல்லாம் செத்துருவோம், அதனால் நமக்கு இந்த தேசத்தை போய் சுதந்திரிக்க முடியாது, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியதான் இந்த வனாந்திரத்தில், அவங்ககிட்ட சண்டை போட்டால் நாம் செத்து போவோம்.
இதை கேட்ட உடனே மக்கள் எல்லாம் அலறி புலம்பி, ஐயோ மோசே, எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்த. மோசேக்கு விரதமாக எழும்பிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்மெல்லாம் சாக போகிறோமான்னு தேவனாகி கர்த்தர் வாக்கு கொடுத்து எத்தனை அற்புதங்களை செஞ்சு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை அற்புதம் நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இப்போ கொஞ்சம் உங்களை வாழ்க்கையை அப்படியே திரும்பி பாருங்கள். நீங்கள் வந்த பாதை திரும்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவனாகி கர்த்தர் செய்த அற்புதங்கள் எத்தனை 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 இடத்துல உங்களுக்கு காப்பாற்றிருக்கிறாரு. எத்தனை சூழ்நிலைகள் உங்களுக்காக நீங்கள் சமாளிக்க முடியாதுன்னு நினச்ச சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் தாண்டி வர உதவி செஞ்சுருக்கிறாரு. உன்னை எத்தனை முறை காப்பாற்றியிருக்கிறாரு. உன்னுடைய கணவனை எத்தனை முறை காப்பாற்றியிருக்கிறாரு. உன் பிள்ளைகளை எத்தனை முறை காப்பாற்றியிருக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்கள், எத்தனை முறை உதவி செஞ்சுருக்கிறாரு. பார்வோன்கிட்ட இருந்து விடுதலையே ஆக்க முடியாத இரும்பு கரம் கொண்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு அந்த காலத்தில் எகிப்து தான் ரொம்ப செழிப்பான ஒரு பலம் நிறைந்த ஒரு தேசம். இராணுவங்களும் அவருடைய அது என்ன சொல்கிற அந்த குதிரை வீரர்களும் ரதங்களும் அதிகமாக உள்ளதான் அவங்க எகிப்தியர்கள் தான். ரதங்கள் வேணும்னு சொன்னால், யுத்தத்துக்கு ரதங்கள் வேணும்னா எகிப்துக்கு தான் போவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேசம், இராணுவம் பலம் கொண்ட படை உள்ள தேசம். அங்கே இருந்து விடுதலையாகி வர்றாங்க. அதுவும் அடிமைகள். நீங்கள் இவங்களை விடுதலையாகி வர்றாங்க. இவங்க சண்டை போட்டாங்களா? எதுவுமே பண்ணல. யார் யுத்தம் பண்ணா? கர்த்தராகி ஆண்டவர். பார்வோனுடைய பெரிய சேனையை இதுவரைக்கும் நடக்காது அப்படி ஒரு அற்புதம். சமுத்திர செங்கடலை 2ஆய் பிளந்து அந்த செங்கடலை மூழ்கும்படி செஞ்சார் ஒட்டுமொத்த சேனையும். எவ்வளோ பெரிய அற்புதம்! எத்தனை அற்புதங்கள் அப்படி செஞ்சுருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இத்தனை வருஷம் காப்பாற்றின தெய்வம், இத்தனை வருஷம் அற்புதங்கள் செஞ்ச தெய்வம் இன்னைக்கு செய்ய மாட்டாரா? இதுவரைக்கும் காத்தவர் இனி காக்க மாட்டாரா? அவருக்கு பலம் குறைஞ்சி போச்சா? அவரால் அற்புதம் செய்ய முடியாதா? எத்தனை முறை அற்புதம் செய்திருக்கிறாரு. ஆனால் இந்த ஜனங்களை பாருங்கள், அதையெல்லாம் மறந்துட்டு இந்த 10 பேர் இவங்க சொன்ன பேச்சை கேட்டு எல்லாரும் புலம்பி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, நம்ம இங்கே சாகத்தான் போகிறோம் இந்த வனாந்திரத்தில். நம்மளோட வாயில் வார்த்தையை பாருங்கள். நாவில் அதிகாரம் உண்டுன்னு வேதம் சொல்லுது. உங்களோட வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையில் நல்ல வார்த்தைகள் புறப்படணும். வாயிலிருந்து வர்ற வார்த்தை சரியான வார்த்தை வரணும். இவங்க சொல்கிறாங்க, நாம் இங்கே செத்து தான் விழ போகிறோன்னு. எப்படி சொன்னாங்களோ அப்படி அங்கே செத்து விழுந்தாங்க. இவங்க கானானுக்குள்ளே போகலை, அவருடைய பிள்ளைகள் தான் போனாங்கன்னு வேதம் சொல்லுது. காரணம் என்ன? அவருடைய வாயின் வார்த்தை. இன்னொன்று பாருங்க, இந்த 10 பேர் ஜனங்களுடைய இருதயத்தை கலங்க பண்ணிட்டாங்க. ஜனங்களுக்குள்ள பயத்தை உண்டாக்கிட்டாங்க. இன்னைக்கு உங்களை சுற்றி பல பேர் அப்படி இருப்பாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். அப்படி நான் கூட என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். நாம் தைரியமாக இருக்கும்போது நம்மளை உற்சாகப்படுத்தி இன்னும் நம்மளோட தைரியத்தை கூட்டுற மாதிரி இல்லாமல் நம்மளை சோர்வடைய பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. ஒரு நாளை எங்கே முடிய போகுது, நீ எப்படி தப்பிக்க போகிற, நீ எங்கே மீண்டு வர போகிற, நம்முடைய இருதயத்தை இன்னும் சோர்வடைய பண்ணுற மாதிரி பேசுவாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு யார் உங்களை என்ன சொன்னாலும் சரி, எதையும் நினச்சி நீங்கள் கவலைப்படாதங்க. ஒருத்தர் உங்களை பார்த்து உன்னால் முடியாது அப்படின்னு உங்களுடைய நம்பிக்கையை குறைக்கிறது போல, மனச்சோர்வடைவது போல என்ன பேசியிருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் செவி சாய்க்காதங்க. வேதம் சொல்லுது, ஆகாதென்று தள்ளப்பட்ட மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தான் மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு, அதுவும் கர்த்தராலே ஆயிட்டுன்னு வேதம் சொல்லுது. உங்களை கொண்டு அன்று பெரிய காரியம் செய்வார். மனம் சோர்ந்து போகாதங்க. தேவனை மாத்திரம் நம்புங்க. கர்த்தராகி ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க. நீங்கள் அது பயப்பட வேண்டாம். யாரும் சொல்கிற சொல்லை கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்படி உங்களுடைய இருதயத்தை சோர்வடைய பண்ணுற மாதிரி, உங்களை கலங்க பண்ணுற மாதிரி பல பேர் பல காரியங்களை சொல்லுவாங்க. யார் என்ன சொன்னாலும் எதை நினச்சும் கலங்காத, எதை நினச்சும் பயப்படாத. இவங்கெல்லாம் இப்படி சொல்லிட்டாங்களே நினச்சி நீ கலங்க வேண்டாம், நீ சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவன் கூடவே இருக்கிறேன். எரேமியா புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காக்கிறதுக்காக கர்த்தராகி ஆண்டவர் கூடவே இருப்பார்.
உங்கள் கூடவே இருந்து உங்களை காத்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்கென்று சொல்லி கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஒருவனும் அதை பறிக்க முடியாது. நம்பிக்கையை மாத்திரம் விளக்காமல் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து அவரையே அண்டி பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல தேவனே, இந்த நாளுக்காய்மை சோதரிக்கிறேன்ப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகளை ஒரு விஷயம் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். மனம் சோர்ந்து போய் கலங்கி போய் பயந்து போய் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் கிருபையாக இறங்கி வாங்க ராஜா. உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை தேற்றி பயத்தை நீக்கி கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்கள் விரும்பின காரியம் உடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த காரியத்துக்காக இன்றைக்கு வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார்களோ, என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்து விடாதா, என் வாழ்க்கையில் இப்படி நன்மை நடக்காதா என்று சொல்லி காத்து இருக்கிறார்களோ, அந்த காரியம் நடைபெறும்படி செய்வீராக. இவர்களை பலப்படுத்துங்க ராஜா. பலவீனங்களை நீக்குங்க ராஜா. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.